காதோடு தான் நான் பேசுவேன். எங்க பொண்ணுக்கு ஒரே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ம் கல்யாணம் பண்ணும்போது வேலை இருக்கு, நல்ல வேலை, இது கவர்மெண்ட்ல ஜாப் 6 மாசத்துல வேலை வந்துரும்னாங்க. ம் சரி, நீ எவ்வளவு போய் சொல்ல முடியுமோ அவ்வளவு போய் சொல்லி எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. எங்க சொந்தக்காரங்களே தான் ம் கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. ம் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாலே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆ எங்க பொண்ணோட மாமியாருக்கு ம் ஆக்சிடென்ட் ஆனதால அவங்களுக்கு கை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்புறம் சரியாயிடுச்சு கல்யாணத்துக்குள்ள. ம் அப்புறம் அது கல்யாணம் பண்ணி போன நாள்ல இருந்து ம் ஒரே டார்ச்சர், ரொம்ப டார்ச்சர். இது நிம்மதியா ஒரு 10 நாளைக்கு கூட நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ம் ரொம்ப டார்ச்சர். 6 மாசம் பிரெக்னன்ட் ஆயிடுச்சு உடனே எங்க பொண்ணு. அப்புறம் பார்த்தா இது போய் நாங்க சர்டிபிகேட் எல்லாம் கேக்குறோம். எல்லாம் ஜாதி முத கொண்டு எல்லாம் போய் பித்தலாட்டம். ஒரு இது கூட இல்ல, முக்காவாசி போய் எல்லாம். நீங்க அப்படி கொஞ்சம் கூட விசாரிக்காம உங்களுக்கு உங்களுக்கு உங்க கேஸ்ட் மனிதருக்கும் வேற கேஸ்ட் மனிதருக்கும் வேறுபாடு உங்களுக்கு தெரியலையா பழகும்போது? அதுதான் சொல்றேன் மேடம். அவங்க சொன்னாங்க தெரியுது, அப்படி தெரியலன்ட்டு இல்ல. அவங்க சொன்னாங்க அவங்க 2 இது கலந்து இருப்பாங்க அப்படின்னு. கட்சியில பார்த்தா அந்த 2 இது இல்ல, வேற இன்னொன்னு. சரி, தெலுங்காரங்க நாங்க. சரி பரவாயில்லங்க, தெலுங்காரங்க தானே, அம்மா தெலுங்கு அப்பா இது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் சம்மதிச்சு இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாதி சர்டிபிகேட் பதிவு பண்ணணும் இல்ல மேடம், கல்யாணத்துக்காக பணம் வாங்குறதுக்காக. சரி, அதுக்காக பொண்ணு கேட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். அது வாங்கிட்டு வந்தா நம்ம பதிஞ்சிடலாம். அது பார்த்தா குடுக்கவே இல்லை. அப்பயே ரொம்ப கலாட்டா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வேற போட்டிருந்துச்சு. அதாவது வந்துமா அந்த அந்த திருமண பதிவு அப்படிங்கிறத பத்தி நீங்க அந்த அந்த விஷயத்தை வச்சு நீங்க வந்து அவங்கள குற்றம் சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிந்த வகையில எனக்கு இந்த மாதிரி வந்து கலப்பு திருமணத்துலயும் அதுலயும் வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி அவங்கள வந்து திருமணம் செய்ததுக்கு ஏழ்மைதான் மேடம், வசதி எல்லாம் கிடையாது. இல்லம்மா, அந்த திருமணம் பண்ணாக்கா காசு வரும் அப்படிங்கறது வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் நீங்க வச்சிருக்கீங்க. அது உண்மை கிடையாதுமா. அதை நீங்க அதன் காரணமாக நீங்க உங்க சம்பந்தி கூட சண்டை போட்டீங்கன்னா அது தவறு. ஐயோ இல்ல மேடம், அதுக்காகலாம் நாங்க சண்டையே போடல, விட்டாச்சு. சரியா, அது கூட பரவாயில்ல, நம்ம கட்டி கொடுத்தாச்சு. இனிமேல் பட்டு நம்ம எதுவும் பேச முடியாது. நல்லா வச்சிருந்தா போதும் நமக்கு. சரி, அவ்வளவுதான் நமக்கு ஆசை. இந்த காசுக்காகலாம் நம்ம எதுக்கு சண்டை போடணும்? அதுக்காகலாம் நாங்க இது பண்ணிக்கல. சரி, நான் வச்சிருக்காங்கன்னா 10 நாளைக்கு மேல நல்லா வச்சிருக்காங்க. ஒரே அமக்கல. கட்டில பார்த்தா பையன் வேலைக்கும் கிடையாது, வேலைக்கும் போறது இல்லையா. சரி, இப்ப என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? உங்க பொண்ணை நீங்க சரி, இப்போ உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இப்போ அந்த பொண்ணு வந்து டெய்லி உங்ககிட்ட பிரச்சனைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கு, இதானே நடக்குது? சரி, இப்ப கல்யாணம் மட்டும் இல்ல, அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம். 6 மாசம் குழந்தை 6 மாசம் இருக்கும்போது கூட்டின்னு வந்துட்டேன். சரி, கூட்டின்னு வந்து குழந்தை இப்போ ரொம்ப அது அழுது ரொம்ப இதுவாயிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை ஆகி குழந்தை 8 மாசத்துலயே குழந்தை பிறந்து ரொம்ப படாத பாடுபட்டு இதை காப்பாத்தி தேத்தி விட்டாச்சு. சரி, அதுக்கப்புறமா அவங்க வந்தாங்க. சரி போனா போட்டோம், குழந்தை பிறந்து போச்சு, இனிமேல் நல்லா வச்சிருக்கட்டும் அப்படின்ட்டு சரின்ட்டு 5ஆம் மாசம் ஒரு 3ஆம் மாசம் மேல அவங்களே போன் பண்ணி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. இப்ப குழந்தைக்கு என்ன வயசாச்சு? இப்போ 1.5 வயசு ஆக போகுது. சரி, இப்ப இதுல இருந்து சொல்லுங்க. இப்ப குழந்தைக்கு 1.5 வயசு ஆச்சு. இப்ப உங்க மகள் வந்து உங்க மருமகனோட வாழ போயாச்சு. இப்ப எல்லாம் சால்வ் ஆயிடுச்சாங்க. இப்ப என்ன பிரச்சனை? இல்ல மேடம், அதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு 9 மாசம் இருக்கும் மேடம். ரொம்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அடிச்சு இவங்க மாமியாரோட அக்கா, அவங்க அண்ணன், அக்கா பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அடிச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. பிரச்சனை பண்ண உடனே சரின்ட்டு இந்த பொண்ணு 100க்கு போன் பண்ணிருக்கிறா. போன் பண்ணவும் நாங்க இங்க இருந்து போவே லேட் ஆயிடுச்சு. லேட் ஆன உடனே சரி, நாங்க எங்களால எங்க வீட்டுல அந்த நேரம் பார்த்து ஊருக்கு போயிருந்தாங்க ஆம்பளைங்க. சரி, லேடிஸை மட்டும் கூட்டின்னு போய் பொண்ணை கூட்டின்னு வந்துட்டேன் நான். நமக்கு எதுவும் தெரியலன்றதுனால நான் கூட்டின்னு வந்துட்டேன். பெரிய போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் எங்க இருக்கு எதுவும் தெரியல நமக்கு. சரி, கூட்டின்னு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டோம். அதோட நாங்களும் விட்டாச்சு, சரின்னு போட்டோம். இந்த பொண்ணு ஒரே ரொம்ப மனசு. வேலைக்கு போறா, நீ வந்து குழந்தைய இது பண்ணிட்டு நீ வேலைக்கு போமான்னு சொல்லி பிஇ படிச்சிருக்குது பொண்ணு. சரி, வேலைக்கு அமுச்சு விட்டேன் நான். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ஒரே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆனா அவளுக்கு ரொம்ப மனசு வெச்சாயிருது. ரொம்ப என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே, நான் வேணான்னு சொன்னேன்னு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே இந்த மாதிரி. சரி போனா போதுமானாலும் கேட்க மாட்டேங்குது. வேணாம்
அதெல்லாம் வேறெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், இந்த ஒரு வாழ்க்கை தான் எனக்கு. இந்த மாதிரி அவங்க இது வரைக்கும் 9ஆம் மாசம் கூட்டின்னு வந்தது குழந்தைக்கு இப்போ 1.5 வயசு ஆக போகுது. சரி, அவரு உங்க மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? கூட யாரும் வந்து எட்டி பார்க்கலமே. சரி, அவர் என்ன வேலை பண்ணிருக்காரு? மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை செய்யறாரு? அதுதாங்க படிப்பு கொண்டு படிப்பு அவங்க பிபிஏ படிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்கல, அப்புறம் நீங்க எதுக்கு பிபிஏ படிச்ச மாப்பிள்ளைய பாத்தீங்க? நீங்க ஏன் அந்த மாதிரி எல்லாத்தையுமே விசாரிக்காம பொறுப்பு இல்லாம அப்படி கல்யாணம்? எங்க வீட்டுக்காருக்கு அண்ணன் அவரு தான் நம்பிக்கையோட அவங்க நல்ல வசதியானவங்க, அப்படி இப்படி எவ்வளவு போய் சொல்ல முடியுமோ எங்களை கொண்டு போயிட்டு தள்ளி. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? ஒரே பொண்ணா? 2 ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் என்ன பண்றாரு? அவன் மெக்கானிக்கல் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? அவர் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. சரி, இப்போ குடும்பமா நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இப்போ உங்க பொண்ணு என்ன எதிர்பார்க்கறாங்க? அது எதுவுமே அதுகிட்ட நான் எதுவும் சொல்லலைங்க. அது மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க, என்ன பண்றது ஏது பண்றது. அது இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது இயல்பான ஒரு விஷயம் தானே. சின்ன வயசு, கணவனை பிரிஞ்சு இருக்கு, அதுக்கு எவ்வளோ துயரம் இருக்கும், துன்பம் இருக்கும், அது வாழ்க்கை வந்து கஷ்டம்தான். ஓகே, ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அது அதை கடந்து தான் அந்த பொண்ணு வந்தாகணும். அந்த வாழ்க்கையில் அந்த வழியை கடந்து தான் வந்தாகணும். நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சண்டை போட்டாச்சு இல்லையா? இப்போ வந்து சேர முடியாத அளவுக்கு பெரிய சண்டை போட்டாச்சு. அப்படிலாம் ஒன்றும் சண்டை போடல. நாங்கள் இந்த மாதிரி இப்படி இவ்வளோ அவங்க மாமியார் தான் ரொம்ப டார்ச்சர். அதான் இப்போ அவங்க டார்ச்சர்லாம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் 100க்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அது பெரிய கலாட்டா ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன தகவல் வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, கொஞ்சம் ஆற போடணும். ஏன்னா இப்போ வந்து உங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் ரொம்ப மன அழுத்தத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க செய்தது தவறாகவே இருந்தால் கூட விஷயம் வந்து குடும்பத்தை தாண்டி இப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சுங்கிற போது அவங்களும் ஒரு உக்கிரத்தோடு தான் இருப்பாங்க. இப்போ நீங்களும் உக்கிரத்தோடு இருப்பீங்க. இப்போ வந்து அவங்க வரட்டும்னு நீங்கள் காத்திருப்பீங்க, நீங்கள் வரட்டும்ன்ட்டு அவங்க காத்துட்ருப்பாங்க. ஸோ இது வந்து காமாக அப்படியே தான் கொஞ்ச நாளைக்கு ஆற போடணும். உங்கள் பொண்ணுக்கு அந்த மன வலிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க. சரியா? உங்கள் பொண்ணுக்கு ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க. கொஞ்சம் ஒரு 5-6 மாதம் தான் ஆகும். ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பெரியவங்க எல்லாம் விலகிடணும். இப்போ நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் விலகிட்டு அந்த பொண்ணும் பையனை மட்டும் தனியாக விட்டுட்டு அவங்கள மட்டும் வாழ்க்கை நடத்துங்கன்னு விட்டுட்டு எல்லாரும் ஒரு 2 வருஷம் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஒழுங்காக கொடுத்து நடத்துவாங்க. டெய்லி பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க, அவங்க இதுக்கு என்ன சொன்னாங்க, அப்போ ஏன் சொல்லலை, இப்போ ஏன் சொல்லலைன்னு இதையெல்லாம் நீங்கள் பெரியவங்க பேச 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 எல்லாம் இது தீராத பகையாக போய் கடைசியில் அந்த 2 பசங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால் நெக்ஸ்ட்டு வரும் ஒரு 5-6 மாதம் கழித்து ஒரு வாய்ப்பு வரும். ஸோ அந்த வாய்ப்பில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் பொண்ணு நல்லா புத்திமதி சொல்லி இனிமேல் எதுவாக இருந்தாலும் எங்கள் கிட்ட வரக்கூடாது, நீ வந்து தனியாக நீ பையனும் வந்து வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க கூட உட்காந்து பேசி அவங்க 2 பேரையும் தனி கொடுத்து